எங்கம்மா போறீங்க பொட்டியை தூக்கிட்டு? நான் வீட்டை விட்டு வெளியில போறேன். வெளிய போறீங்களா? நான் கோச்சிக்கிட்டு போறேன். அப்பாடா. அம்மா இல்ல ஏன் என்னாச்சு? எதுக்காக கோச்சிட்டு போறீங்க? டாடி என் தலைக்கு பூ வாங்கி தரல, அதனால நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளிய போறேன். சரி போறது போறீங்க. ஒரு நிமிஷம். போறது போறீங்க, கிச்சன்ல 2 குப்பை மட்டும் போட்டு போயிடுறீங்களா? என்ன இந்த இடத்துல இட்டமான்னு ஒரு மியூசிக் கொடு, சரியா? அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே பெட்டியை போட்டு அப்படி வந்தவன். ஐயோ, அந்த படத்தோட டைலாக் வந்து போச்சு. சமுத்திரம் படத்துல என்ன டைலாக் அது தெரியல. வந்தவன் வா புருஷனை கூட்டிட்டு வந்திருந்தீனா எங்க வந்த புள்ளைய வாமான்னு கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குறா? நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா வாமான்னு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு அமுச்சு வச்சிருப்ப. நீ கையில பொட்டியில புடிச்சிட்டு வந்திருக்க. அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு, நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ ட்ரை பண்றீங்க. சரி இப்ப எது பொட்டியை தூக்கி, இப்ப அந்த பொட்டியை தூக்கி பூ வாங்கி தரலடா, நான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போறேன்டா. உனக்கு நான் சொல்றது புரியலையாடா? உனக்கு தமிழ் தெரியுமா தெரியாதாடா? காது கேக்குதா கேக்கலையாடா? I study only in English school. Me no how I. சரி இப்ப என் தலைக்கு பூ வாங்கி தரலடா, நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போறேன். சரி அந்த நீ நம்புறியா இல்லையாடா? அந்த பொட்டியை எடுத்துட்டு போறீங்க. எனக்கு Dress வேணாமா? இல்லம்மா, அந்த பொட்டியில என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, நீங்க போனீங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருங்க. அப்ப ட்ரெஸ் இல்லாம எப்படி நீங்க தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஏதோ உக்காண்டிங்க. அப்ப ஏதோ ஒரு கடையை தானே போட போறீங்க இப்போ. என்ன மம்மி பொட்டி திறக்காதே இடத்துல நீ பயங்கரமான ஒரு மியூசிக் வைக்கிற. நீங்க முதல்ல ஓபன் பண்ணுங்க, வைக்கிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பா. என்னமா ரியாக்ஷன் மட்டும் தெரியுங்க. மியூசிக் வெச்சிட்டியா? அதெல்லாம் வெச்சாச்சு. என்னமா இது எல்லாம் வந்துருச்சா? என்ன ஒரு பூ, அத இவ்வளவு பூ இருக்குதே. என்ன இதெல்லாம் ஆர்ட்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ் எவ்ளே? இது என்ன கலர் கலரா இருக்குது? பச்சை கலர். வாட் கலர் டு யூ சூஸ்? இனிமே நான் மஞ்சள் கலர் இருக்கா? என்னென்ன கலர்ல Dress போடுறனோ அந்த கலர்ல. இது வந்து கோல்டன் கலர் பீட்ஸ். சரி ஓகேவா? இது வந்து மல்லி, ஃப்ளெக்சிபிள் மல்லி. ஓகேவா? இதுல அல்ல ரெட் கலர் வெச்ச மாதிரி. அடுத்து என்ன? பர்பிள். வயலட் கலர் சாரிக்கு, கிரீன் கலர் சாரிக்கு, கனகாம்பர கலர் சாரிக்கு, மெஜந்தா கலர் சாரி, மெரூன் கலர் சாரி. பேசாம பூ கடை வச்சிருக்கீங்களா? எப்படா பேசாதடா. சாமந்தி பூ கலர் சாரி, பட்டு செலமா. என்ன செலமா இது? பஞ்சு மிட்டாய். பட்டு ரோஸா? பஞ்சு மிட்டாய். ஒரு மாதிரி ஆரஞ்சு. இங்க பத்தியா கதம்பம். இங்க பத்தியா பிச்சி பூல ரெட் வெல்வெட். ரைட். அப்புறம் கிரீன். ஒரு மாதிரி மிக்ஸ்டு. நான் கேக்குற கலர் இருக்கா? என்ன கலர்? வெள்ளரிக்கா கலர். வாடா இருக்கா? அடடா வெள்ளரிக்கா கலரா? சரி இன்னொரு கலர் கேக்குறேன். ஆல் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவைலபிள். இது எல்லாமே வந்து முளத்திக்கு எவ்வளோ? இல்லடா, இது எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து ப்ரமோஷன். ஓகேவா? இது எல்லாமே வந்து ட்ரெண்டிங் வித் மதி. யார் கொடுத்தாங்க அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேக்குது. என்ன மைண்ட் வாய்ஸ் தெரியுமா? 1000 தான் இருந்தாலும் ஒரிஜினல் பூ வச்சாதானே அழகு. அதுவும் பிரியாக்கா நீங்க ஒரிஜினல் வச்சாதான் அழகுங்கிற மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குது. ஒரிஜினலுக்கு எங்க போவோம்? இல்ல குட்டி, இதெல்லாம் ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ். அந்த பொண்ணு 2 கை குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டுல கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ற விதத்துல தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். சரிங்களா அக்கா? எனக்கு இதுல ஏதாவது சேல் ஆச்சு அப்படின்னா என்னோட குழந்தைங்க நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்கள சப்போர்ட் பண்ற விதத்துல இந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு பாவம் இப்பதான் ஃபர்ஸ்ட் இறங்கி இருக்கு இந்த பிசினஸ்ல. சோ அதனால அவங்களுக்காக இந்த வீடியோ. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னோட சப்போர்ட் வீடியோ எப்பவுமே இருக்கும். இது வந்து இந்த பரதநாட்டியம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? சோ அந்த குழந்தைங்களுக்கான கொண்டை இது. இதோட மட்டும் இல்ல, டிசைனா நம்ம கொண்டை போடுறோம் இல்லைங்களா?
எந்த மாதிரி? அச்சு என்னம்மா? நெஞ்சமொரு முறை நீ என்றது இப்படிலாம் வச்சுக்கலாம்டா. இங்க பாரு. ஆண்டவரே. செல்லம்மா எங்க செல்லம்மா இருக்கு? சூப்பரா இருக்கு. அழகா இருக்குல்ல செல்லம்மா? நல்லா இருக்கு. வச்சுக்கலாம். அப்புறம் கேட்ச் கிளிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா ஹேர் கிளிப் இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட்டு. வேற போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. இங்க பாருடா. இது என்னது? என்னமா இருக்கு. மணி எல்லாம் வச்சிருக்காங்க. சரி, பழக்கடை, துணிக்கடை, காய்கறி கடை மாதிரி பூக்கடை வச்சிட்டீங்க. ஃப்ளவர்ஸ் ஓகேவா? ஓகே. நான் வந்து என்னோட குட்டி ஹேர்க்காக ஜஸ்ட் ஒரு முழம் தான் வாங்கியிருக்கேன். அது அட்டாச் பண்றதுக்காக 2 பக்கம் த்ரெட் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணும்னா 1.5 முழம், 1.25 முழம், 2 முழம் எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், அவங்க கிட்ட கிடைக்கும். இது ஒரு பக்கம் ஃப்ளவர்ஸா. அச்சு இங்க பாரு. கேட்ச் கிளிப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ல நீங்க கேட்ச் கிளிப்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொண்டைக்கான பூக்கள். இங்க பாருங்க, இதெல்லாமே கிளிப்ஸ். சன்ஃப்ளவர் கிளிப்பு, மல்லிப்பூ கிளிப்பு, ரோஸ் கிளிப்பு. இங்க பாருங்க குட்டி ரோஸ். அப்ப ஒவ்வொரு சாங் எடுக்கும்போது ஒரு கிளிப் போடுறோம்னா சொல்லுங்க. ஆமா, ரப்பர் பேண்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. எனக்கு என்னென்ன கலர் வேணும்னு நான் கேட்டு வாங்கிட்டேன். இத பாத்தீங்களா, குட்டி கிளிப். சலமா இத வச்சுக்கிறேன். ரோஜா மலரே அந்த பாட்டு போகும்போது ரோஜா கிளிப் நல்லா இருக்காச்சு. நல்லா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கான அந்த குஷி கிளிப்ஸ் டிசைனா கலர் கலரா இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் கூட கிளிப்ஸ் தான். அப்புறம் வந்து மல்லிப்பூ. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் அழகு, ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் வந்து லட்சணம் எல்லாமே தெரியுதுங்க, புரியுதுங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்தபடியே எதையாவது சாதிக்க முடியாதா, 4 காசு சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒன்று பண்ணு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ண தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் ஒரு பக்கம் இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த இது அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படிச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து கீழே மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அவங்க ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம்.